ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு முதல் திருமொழியில 5வது பாசுரத்தை அனுபவிக்கலாம். வானிடை வாழும் வானவர்னு தேவலோகத்தில் உள்ள தேவர்களை பெருமையா அழைக்கிறா ஆண்டாள். மறையவர் வேள்வியில் வகுத்த அவி. ஒரு யாகம் பண்ற போது வேதம் ஓதும் பிராமணர்கள் சிறு கவள உணவை மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணுவா. அந்த சிறு கவள உருண்டைக்கு ஹபிஸ் அப்படின்னு சொல்வா. அதைத்தான் வேள்வியில் வகுத்த அவி அப்படின்னு சொல்றா ஆண்டாள் இங்க. இந்த ஹபிஸ் யாருக்கு அப்படின்னா தேவர்களின் தலைவனான தேவாதி தேவனான மகாவிஷ்ணுவுக்காம். இப்படி அந்த ஹபிஸை எடுத்து வச்சிருக்கிற போது என்னாச்சு தெரியுமா? கானிடை திரிவதோர் நரி புகுந்து அப்படிங்கிறார். பொசுக்குன்னு அங்கேயும் இங்கேயும் அலையிற ஒரு குள்ள நரி வந்து ஓசப்படாம அதை உருட்டலாமோ, அந்த ஹபிஸுக்கு ஆசைப்படலாமோ அப்படிங்கிறா ஆண்டாள். இதே அர்த்தத்துல தான் ருக்மிணி பிராட்டியும் கண்ணனிடத்துல சொல்றா. எப்படி சொல்றா பாருங்க. மாவீரபாகாமபிமச்சது சைத்ய ஆராத் கோமாயுவான் மிருகபதேத்பலிமம் புஜாக்ஷ. ஹே தாமரை கண்ணா, சிம்மத்துக்குன்னு போடப்பட்ட ஒரு பலிய ஒரு குள்ள நரி வந்து முகந்து பார்த்தா அது சிம்மத்துக்குத்தானே இழுக்கு. சிங்கம் பேசாம பார்த்துட்டு இருக்கலாமா? பலிய போட்ட உடனே சிம்மம் என்ன பண்ணணும்? ஸ்ரத்தையோடையும் ஆர்வத்தோடையும் ஓடி வந்து அதை எடுத்துக்கணும். இல்ல அதை தொட வரவாழ விரட்டி அடிக்கணும். நான் உனக்குன்னு சமர்ப்பிக்கப்பட்டவள். என்ன குள்ளநரி போன்ற சிசுபாலன் தொட்டா என்னை விட அது உமக்குத்தான் அவமானம். நீர் சும்மா இருக்கலாமோ? ஒரு வீரனுக்கு இது அழகாகுமா அப்படிங்கிறார் ருக்மிணி பிராட்டி. ஏன்னா இவள் சத்திரிய பெண். அதனால மாவீர பாகா அப்படின்னு அவனை அழைச்சு தன்னையே அவன் கிட்ட ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்டுட்டா ருக்மிணி பிராட்டி. ஆனா இங்க நாச்சியாரோ பிராமண பெண், வேதவித்தான விஷ்ணு சித்தருடைய பெண். அதனால வேள்வியில் வகுத்த அவின்னு வார்த்தையை போடுறா. ஏன்னா இவளுடைய அப்பா பெரியாழ்வார் என் பெண் ரங்கமன்னாருக்குத்தான்னு சொல்லி சொல்லி இவளுடைய பக்தியை வளர்த்தவர். அதனால நான் வேள்வியில் வகுத்த ஹவிசு அப்படின்னு சொல்றா ஆண்டாள். மேலும் கண்ணனை பார்த்து சொல்றா, பட்டர் பிரானான என்னுடைய ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் பெற்ற என்ன நீர் ஏற்கலை அப்படின்னா அது என்னுடைய ஆச்சாரியனும் என் திருத்தகப்பனார் பெரியாழ்வார் பெருமைக்கும் இழுக்காகும். உன்னோட சொரூபத்துக்கு இது தகாது கண்ணா அப்படிங்கிறார். என்ன கிருஷ்ணார்ப்பணம்னு பண்ண என் ஆச்சாரியன் பெரியாழ்வார் சொரூபத்துக்கும் இது தகாது. அதனால ரங்கா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? நீ அசட்டையா இருக்கக்கூடாது, நீ கிளம்பி வா அப்படிங்கிறார். அடுத்த வார்த்தையை போடுறா, கடப்பதும் மோப்பதும் அப்படின்னு போடுறா. பொதுவா பிராணிகள் எந்த பண்டத்தையும் முகர்ந்து பார்த்துட்டு தான் அது கிட்டக்க போய் நெருங்கும். அப்படி மோப்பமும் கூடாது. இங்க மோப்பதுங்கிறதுக்கு காக்காசுரன் மாறி அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல. கடப்பதுங்கிறதுக்கும் ராவணன் கடத்திண்டு போனத சொல்றார் அவர். இப்படி என்னை யாரும் மோப்பமும் பிடிக்கக்கூடாது, கடத்திண்டும் போகக்கூடாது. அதனால கடப்பதும் மோப்பதும் கூடாது அப்படின்ட்டார். அடுத்ததா சொல்றா, எம்பெருமானுடைய அழக வர்ணிச்சு சொல்றா. ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்தது என் தடமுலைகள். புருஷோத்தமா, உன் கையில உள்ள சங்கு சக்கரம் அதெல்லாம் ஆயுதங்கள் கிடையாதுப்பா. அது உனக்கு ஆபரணம், அது உனக்கு அழகை சேர்க்கும். ஆழி பற்றி சங்கு பற்றி அச்சோ ஓர் அழகியவா அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி உன்னுடைய இந்த அழகை பார்த்து என் தடமுலைகள்லாம் துள்றது. உத்தமனான உனக்குத்தான் என்னுடைய இந்த உடலை உனக்கே நான் சமர்ப்பிச்சுட்டேன். சங்கு சக்கரத்தை பற்றின திருக்கைகளால என்னையும் நீ பற்றணும் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். கடைசியா எப்படி முடிக்கிறா பாருங்கோ.
மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் மன்மதா அப்படின்னு முடிக்கிறார். இந்த கோதைக்கு வயசாறதே, கோடியாத்து குப்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா, இல்ல அடுத்த வீட்டு அலமு பிள்ளைக்கு கொடுக்கலாமான்னு எல்லாரும் பேசுவா, ஊர் முழுக்க எல்லாரும் பேசுவா. ஆனா என்னுடைய அப்பா நிச்சயம் அப்படி பேசவே மாட்டார். என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் அப்படி பேச மாட்டார். ஏன்னா என்ன அந்த கண்ணனுக்கே சமர்ப்பணம் பண்ணவர் என்னுடைய அப்பா. அவனுக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டார் அவர். மாயன் மாமணி வண்ணன் மேல் இவள் மாலூர்கின்றாளே அப்படின்னும், அரவணை பள்ளியானோடு கை வைத்து இவள் வரா அப்படின்னும் பாசுரங்கள்லாம் பாடியிருக்கார் என்னுடைய அப்பா. அரங்கனை மாப்பிள்ளையாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறார் என்னுடைய அப்பா. அதனால மானிடவர்க்கு என்று யாராவது பேசினா என்னுடைய உயிர் நிற்காது, மூச்சு தானாவே நின்று போயிடும் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட கற்பு பாருங்கோ இவளுக்கு. நான் இப்ப சின்ன பெண் தான், கொஞ்சம் கொஞ்சமா நான் வளருவேன். யாருமே மானிடவருக்குன்னு பேச மாட்டான், ஏன்னா நான் இப்ப சின்ன பெண்ணா இருக்கிறதுனால. ஆனா நான் வளர்ந்துட்டேன்னா, நாள் கடந்து போயிடுத்துன்னா அந்த பேச்சு எழுந்துடும். மானிடவருக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமான்னு அந்த பேச்சு வந்துடும். அது எனக்கு கவலையை கொடுக்கறது. அப்படி ஒரு பேச்சு எழுவதற்கு முன்பே மன்மதா என்னை கண்ணனோட சேர்த்து வச்சுடுன்னு பிரார்த்திக்கிறா ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.